கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தின் 3rd வால்யூம் 3வது பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். கவனமாக கேளுங்க. ஒருவேளை சிலருக்கு இந்த சத்தியங்கள் புரியாமல் இருந்தால் திருப்பி கேளுங்க, அப்போ புரியும். ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அதில் சில பாயிண்ட்டை நோட் பண்ணணுன்னா அதை நாங்கள் கட் பண்ண வேண்டியது இருக்குது, அதில் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓடிடுது, அதனால் எங்களுக்கு புக்காக தாங்க அப்படின்னு. உண்மையிலே இதை புக்காக போட தான் நாங்கள் முதல்ல ஆரம்பித்தது. புக்கை எழுதிட்டோம். எழுதி முடித்த பிறகு ஒரு சிலர் பார்த்துட்டு சொன்னாங்க, புக்கை விடவும் யூடியூப்பில் செய்தி போட்டால் அநேகருக்கு போகும், நம்ம புக்கை எல்லோரும் வாங்க மாட்டாங்க, எல்லாருக்கும் போகாதுன்று. ஆனப்படினால தான் இந்த யூடியூப் போடுறதுக்கு பிரயாசப்பட்டது. ஆனால் அநேகர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் பேசினாலும் கட்டாயம் புக்கு போட வேணும். ஒரு குறிப்பிட்ட தலைப்பை நாங்கள் பார்க்க வேண்டுமானா யூடியூப்பில் நாங்கள் எங்கே போய் தேடுறது, எத்தனாவது வால்யூமை தேடுறது? புக்காக இருந்தால் இன்ற தலைப்பில் வரோன்னு தெரியுமே, நாங்கள் புக்கை ரெஃபர் பண்ணுவோம். ஆனால் இங்கே கட்டாயம் புக்காக போடணும்னு அடுத்த கோரிக்கை எழுந்திருக்குது. அதனால் தயவு செய்து கவனமாக கேளுங்க. வேத பிரியர்களாகிய உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இது மிகுந்த வெளிச்சத்தை உண்டு பண்ணும். உலகத்தை நாம் வெறுக்கிறதுக்கும், பிசாசை அடையாளம் காணுகிறதுக்கும், பரிசுத்த ஜீவியத்தை விரும்புகிறதுக்கும், பரிசுத்த வாழ்க்கைக்காக நாம் தியாகப்படுறதுக்கும் இந்த சத்தியங்கள் பெரிய உதவியாக இருக்கும். எனவே தயவு செய்து திருப்பி பார்த்து இதை ஜீரணிக்க, இதை புரிந்து கொள்ள, இதை அனுபவமாக்கி கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. மிகுந்த ஜெபத்தோடு இவைகளை செய்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்கள் உள்ளத்தை திறந்து இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளும்படி உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நாம் பார்க்க போகிறது இந்த 12ஆம் அதிகாரத்தின் 3வது பகுதி, அதாவது வலுசர்ப்பம். இந்த வலுசர்ப்பத்தை பற்றி 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் அந்த தலைகளில் 10 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் அந்த ஸ்திரீக்கு எதிராக நின்றது. அந்த ஸ்திரீ பெறப்போகிற பிள்ளையை பட்சித்து போடும்படியாக அது அவளுக்கு முன்னே நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்களால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவள் பிள்ளை பெற்றவுடனே அந்த பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். அதோடு முடியுது. அடுத்து 6ஆம் வசனத்தில் உலக மனத்தையும் மோசம் போக்கும் பழைய பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பெரிய பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அப்போ இந்த 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதும் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதும் ஒரே பாம்பு தான். அதை எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்குது? பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். இந்த பழைய பாம்பு என்று சொல்லும்போது நாம் எதை புரிந்து கொள்ள வேணுமென்னா, இந்த பாம்பு தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஏவாளை வஞ்சித்தது. ஏவாளை வஞ்சித்தது இந்த பாம்பு தான். ஏவாள் ஒரே நாளில் பாம்புக்கு செவி கொடுத்துருக்க மாட்டாங்க நிச்சயமாக. நான் இமேஜின் பண்ணுறேன், அது பல நாள் ஏவாள்கிட்ட பேச்சு கொடுத்துருக்கோம். பல நாள் பேசி ஏவாளுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு தான் ஒரு நாள் இந்த பாம்பை, இந்த பழத்தை சாப்பிட ஏவாள் துணிஞ்சாங்க. தோத்திரம். எனவே இந்த பாம்புக்கு பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், சாத்தான் அல்லது பிசாசு என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று சொல்லியிருக்குது. இது தன் வாலினாலே வானத்து நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து கீழே தள்ளிட்டு. அது அடைய குவாலிஃபிகேஷன் தான். ஒன்று, அது என்ன நினைக்குது? இந்த ஸ்திரீ பெறப்போகிற ஆண் பிள்ளையை பட்சிக்க வேணும். அடுத்து இந்த வாலினாலே வானத்து நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து கீழே தள்ளிட்டு. நான் முதலாவது இந்த பாம்புடைய அட்மாஸ்பியரை, பாம்புடைய அவுட்வேர்டு வார்த்தைகளை கவனிக்க வேணும். ஒன்று, இதுக்கு 7 தலை. 7 என்பது ஒரு பூரணத்தின் எண். 7 தலை என்பது அக்கிரமத்தின் உச்சம், பாவத்தின் உச்சம், பெருமையின் உச்சம், விழுகையின் தலை. 7 தலை அதுக்கு இருக்குது.
அந்த 7 தலையிலேயும் 7 முடி இருக்குது, 7 கிரீடம் இருக்குது. அப்படி என்றால் அது உலகத்தின் மேன்மையை காட்டுகிறது. பிசாசு இயேசுட்ட லூக்கா 4:6 சொல்லும்போது இயேசுவை அந்த 3 இயேசுடைய சோதனைகளில் 2வது சோதனையில் கொண்டு வருவான்னா, அவரை உயர்ந்த மலை மேல் ஏற்றி ஒரு நிமிஷத்தில் ராஜ்யத்தின் சகல மகிமையும் காட்டினானா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு மலையில் நின்று இந்த முழு உலகத்தின் ராஜ்யத்தின் சகல மேன்மையும் ஒரு நிமிஷத்தில் காட்ட முடியுமா? பார்க்க முடியுமா? இப்போ மோசேயை தேவன் மலையில் கொண்டு வச்சு கானான் தேசத்தை காட்டி கொடுத்தாராம். நமக்கு தெரியும். எனக்கு மோசையை நினச்சி ரொம்ப சங்கடப்படுவேன். நான் பலரும் பல வருஷமாக சொல்லுவாங்க. நான் வேதாகம கல்லூரி படிக்கும்போது எங்கள் பிரின்சிபல் எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, மோசையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஆன்சர் சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் ரொம்ப பரிதாபப்படுறாமா மோசையை பார்த்து. இவ்வளோ பெரிய அழைப்பை பெற்ற மனுஷன், இவ்வளோ பெரிய தியாகத்தை பெற்ற மனுஷன், தேவனோடு 40 நாளாக 3 முறை புசியாமல் குடியாமல் இருந்து பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன், ஏதேசம் 40 வருஷம் வனாந்தரத்தில் ஜனங்களை நடத்தினவர், எகிப்திலே அடையாளங்களை அற்புதங்களை நடத்தினவர், கானான் தேசத்துக்கு போக முடியலையே, நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். இந்த மோசே கானான் தேசத்துக்கு தான் போக முடியாது என்று அறிந்த உடனே கர்த்தர்ட்ட கெஞ்சுறான். அந்த அனுபவத்தை நீங்கள் உபாகமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப வேதனையாக இருக்கும். மோசே கர்த்தர்ட்ட கேட்குறான், நான் இப்படியா அந்த தேசத்தை பார்க்கணும். மோசேக்கு கர்த்தருக்கு மோசையும் விட முடியாது, அவருடைய வார்த்தையும் மாற முடியாது. நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும், தேவன் எந்த மனுஷனுக்காகவும் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டார். தேவன் எந்த மனுஷனுக்காகவும் தன்னுடைய வசனத்தை மாற்ற மாட்டார். அவன் தாவீதாக இருந்தாலும் அவன் செஞ்ச பாவத்தை வெளியே கொண்டு வருவார். அவன் சாலமோனாக இருந்தாலும் அவன் வழி விட்டு விலகும்போது அவன் பெயர் பரிசுத்தவனுடைய பட்டியலில் வராது. அவன் இஸ்ரவேலின் முதல் ராஜாவுக்கு சவுலாக இருந்தாலும் அவன் விழுந்து போனால் பேய்க்கு ஒப்பு கொடுப்பான். இதில் நம்ம என்ன அறிய வேண்டுமானா, தேவன் தம்முடைய வழிகளிலெல்லாம் சத்தியமுள்ளவர். தேவன் தம்முடைய வழிகளிலெல்லாம் சத்தியமானவர். அவருடைய வழிகள் உண்மையும் நேர்மையுமானவைகள். எனவே மோசேக்கு அவர் கானான் தேசத்துக்கு அனுப்ப முடியாதுப்பா. கானான் தேசத்துக்கு நான் அவனை கொண்டு போகிறேன்னா நான் வார்த்தையை விட்டு மீறவனாக இருப்பேன், அது செய்யக்கூடாது. ஆனால் நீ ஏன் என்னுடைய நண்பன், நீ கேட்குறதே நான் தராமல் இருக்க முடியாது, அதனால் வா. அப்படி கூட்டிகிட்டு போய் பிஸ்காவின் கொடுமுடியில் வச்சு கானான் தேசத்தை எல்லாம் காட்டி கொடுக்குறார். அப்போ பார்த்தார், அதை நமக்கு நம்பணும். ஆனால் இந்த பிசாசு இயேசுவை உயர்ந்த மலையில் கொண்டு வச்சு ஒரு நிமிஷத்தில், இப்போ தேவன் மோசேக்கு எவ்வளவு நேரத்தில் காட்டி கொடுத்தாருன்னு எழுதப்படலை. கானான் தேசத்தை காட்டி கொடுத்தார், அவ்வளவுதான். ஆனால் அந்த பிசாசு இயேசுவுக்கு முழு உலகத்தை ஒரு நிமிஷத்தில் காட்டி கொடுத்தானா. நீங்கள் பிசாசை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அவனுக்கு மகிமை இருக்குது, வல்லமை இருக்குது. ஆனால் இயேசு கல்வாரியில் இவன் தலையை நசுக்கினார், அதான் நமக்கு வெற்றி. இப்போ இந்த காட்டி கொடுத்து என்ன சொன்னா, நீர் என்ன ஒரே ஒரு முறை சாஸ்தாங்கமாக விழுந்து பணம், இது எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன், இதோடைய மகிமையும் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு திமிர்! எப்படி சொன்னாங்க, இதோடைய மகிமையும் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நீர் என்னை ஒரு முறை சாஸ்தாங்கமாக விழுந்து பணிஞ்சா இதெல்லாம் உமக்கு தருவேன், ஏன்னா எனக்கு பிஷ்டமானவனுக்கு இதை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டுன்னு கேட்டான். அப்போ இயேசு அவனை வசனத்தினால அப்பாலே போய் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யவாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அப்போ இயேசு உலகத்தின் மேன்மைகளை துச்சமாக எண்ணினார். உலகத்தின் மேன்மை அவர் ஏன்னா அவரே சிருஷ்டிகர்த்தர். அவர் உலகத்தின் மேன்மைக்காக தம்முடைய சத்தியத்தை விட்டு கொடுக்க மனமில்லை. இன்றைக்கும் தேவ ஆவியை பெற்ற தேவ ஜனங்கள் உலகத்தின் மேன்மைக்காக சகலத்தை இழக்க ரெடியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பில்லி கிரஹாம் அந்த தேவ மனுஷனுக்கு அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆகும்படியாக எலெக்ஷன் இல்லாமல், தேர்வு இல்லாமல் அமெரிக்காவின் ஜனாதிபதியாகத்தக்க உரிமை இருந்தது, வல்லமை இருந்தது, இடம் நேரம் இருந்தது, சூழ்நிலை இருந்தது. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவர் ஜனாதிபதியை ஆடைன் பண்ணுறவராக இருந்தார். வெள்ளை மாளிகையில் வெள்ளிக்கிழமை தோறும் ஜெபம் நடத்தினார். ஆனாலும் அந்த ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன சொன்னார்? நான் இந்த உலகத்துக்கு உழைக்கிறத விடவும் என் தேவனுக்கு ஊழியம் செய்வதே அதிக பாக்கியமாக நினைக்கிறேன். எனவே தான் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் முன்னிலே ஜனாதிபதி இவர் மறைந்த தேவ ஊழியக்காரனாகிய பில்லி கிரஹாமுக்கு சிலை வைத்து அதில் 2 வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாங்களாம். ஒன்று யோவான் சுவிசேஷம் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தெழுதி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னொன்று யோவான் சுவிசேஷம் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இந்த 2 வசனம் அங்கே எழுதியிருக்குது. உங்களுக்கு தெரியுமா? இப்போது பதவியேற்ற ஜனாதிபதியாக பதவியேற்று ட்ரம்புடைய பதவியேற்பு விழாவில் அந்த பில்லி கிரஹாமுடைய மகன் வந்து ஜெபம் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ ஜனங்கள் உலக மேன்மையை துச்சமாக எண்ணுகிறவர்கள், உலக மேன்மையை அற்பமாக எண்ணுகிறவர். ஆனப்படினால இயேசு ரட்சிப்பை பற்றி சொல்லும்போது மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? 48 சூத்திரம். சங்கீதக்காரன் ரட்சிப்பை பற்றி சொல்லும்போது கணம் பொருந்தின மனுஷனாயிருந்தும் ஆத்மாவை குறித்து அறிவில்லாதவன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொன்னான். அப்போ ரட்சிப்பு உலகத்தை விட வெளியது, ரட்சிப்பு உலகத்தை விட மேலானது. ரட்சிக்கப்படாமல் கோடி கோடி லட்சமாக உலகத்தை சம்பாதிச்சாலும் போகும்போது ஒன்றும் கொண்டு போக மாட்டான், மிருகத்துக்கு ஒப்பு. அதான் ரட்சிப்பு விலையேற பெற்றது. அப்போ தேவன் ரட்சிப்பை மகா மேன்மையாக நமக்கு தந்திருக்கிறார். இயேசு உலகத்தின் மேன்மையை அற்பமாக எண்ணினார். இந்த பிசாசுக்கு 7 தலை, பாவத்தின் உச்சம், 7 முடி அவனுடைய அதிகாரம், 10 கொம்பு அப்படின்னு அதிகாரம். இந்த உலகத்தில் உள்ள அதிகாரம் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுத்தாங்க? ஏவாள் ஒரு பழத்துக்காக உலகத்தை விற்றதுனால அவன் தெம்பா இயேசுட்டு அது சொல்கிறான், இதோடைய மேன்மையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்குறேன், உமக்கு தர எனக்கு பிரியமாக இருக்குது, ஒரே ஒரு முறை என்னை வணங்கும் என்று. இவ்விதமாக ஆனால் இயேசு அவனை கடிந்து கொண்டார். இவ்விதமாக இயேசு உலக மேன்மைகளை அற்பமாக எண்ணி உங்களுக்காக எனக்காக நாம் ரட்சிக்கப்படும்படியாக கல்வாரியிலே சிலுவையிலே தொங்கி நமக்கு ரட்சிப்பை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அது சிவப்பான வலு சொற்பம். சிவப்பான வலு சொற்பம். சிவப்புங்கிறது நமக்கு தெரியும், ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. சிவப்பு என்றால் இரத்தம் சிந்துதல், சிவப்பு என்றால் அக்கிரமம், சிவப்பு என்றால் எதிர்த்து நிற்கிறது என்ற அர்த்தம். பிசாசு எப்போதும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவன், அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும். இப்போ வருகிற அந்திகிறிஸ்துவுடைய ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அவன் எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பான். அப்போ பிசாசு சிவப்பான வலு சொற்பம். அவன் கல்லறை சிவப்பு, ரத்தம் சிந்த. இன்றைக்கும் இந்த ரத்தம் சிந்துகிற ஆவிகளை கும்பிடுறவங்க சிவப்பு கட்டிட்டு போவாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ரத்தம் சிந்துகிற ஆவியை வணங்குகிறவர்கள் சிவப்பு ட்ரெஸ். வைராக்கியம், அக்கிரமம், ரத்தம் சிந்துதல், சண்டை போடுதல், அதுதான் சிவப்பு. இந்த காரியங்களை உள்ளதான் அந்த வலு சர்ப்பம். இந்த 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உள்ள வலு சர்ப்பமும் 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் உள்ளது ஒரே சர்ப்பம். அது யார்? ஆதியிலே ஏவாளை வஞ்சித்த பழைய பாம்பாகிய சாத்தான் என்றும் பிசாசு என்று சொல்லப்பட்ட வலு சர்ப்பம். இது தன்னுடைய வாலினாலே வானத்து நட்சத்திரங்களில் 3 1 வளர்த்தளிச்சுதான். இதை நம்ம கவனிக்க வேணும். நட்சத்திரம் என்பது கர்த்தருடைய ஊழியர்கள். ஒருவர் ரட்சிக்கப்படும் போது உன்னதத்திலே உட்கார வைக்கிறார் இயேசு. எபேசிய நிருபக்காரன் சொல்லும்போது அவர் நம்மை ரட்சித்து உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார வைத்தார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். தேவ ஜனங்கள் சாதாரணமானவங்க கிடையாது. தேவ ஜனங்க ஏதோ சப்பக்கட்டுக்கு கட்டி இயேசுவை நம்பினவங்க கிடையாது. தேவ ஜனங்கள் மேன்மையானவர்கள். அல்லேலூயா. இயேசுவோடு கூட வைக்கப்பட்டவர்கள், இயேசுவோடு கூட மேன்மையாக இருக்கிறவர்கள். அதான் இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரனும் இருப்பான்.
அப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஊழியம் செய்து அவன் நட்சத்திரமாக இருக்கும்போது அவன் உன்னதங்களிலே உட்கார வைக்கிறார். உன்னதங்களிலே உட்கார வைக்கப்படுகிறான், மேலான இடத்துல வைக்கப்படுகிறான். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய ஊழியனை பற்றி பிரமாணம் சொல்லும்போது அவன் தன் ஜனத்தாரில் பெரியவன். ஜனத்தாரில் பெரியவன். அவன் படிக்காரோ படிக்காதவனோ, அழகுள்ளவனோ அழகில்லையோ, அவன் எப்பேற்பட்டவனோ, இந்த உலக கோத்திரையெல்லாம் பெருசு கிடையாது. தேவன் தேவ ஊழியக்காரரை மேன்மையாக வைக்கிறார். அல்லேலூயா. அவன் ஜனத்தாரில் பெரியவன். இவனை இந்த பாம்பு தன் வாலினாலே அதில் 1/3 கீழே விழுத்துழுதான். இப்போ இங்கே வால்னா என்ன படிக்கணும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14-15 படிக்கும்போது, மோப்பனே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி வால். அப்போ வால்னா அர்த்தம் என்ன? பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி. இன்னும் உண்டா பொய் போதகம் பண்ணுற தீர்க்கதரிசிகள்? உண்டு. கர்த்தருடைய நாளானது வழங்க பண்ண பொய் போதகம், மனுஷரை பிரியப்படுத்த வேதத்தை புரட்டுறது, காணிக்க தரமாட்டாங்கன்னு வேதத்தை புரட்டுறது, சாதியை விட்டு விலக்கிடுவாங்கன்னு உண்மையை சொல்லாமல் இருக்கிறது பொய் போதகம். இதுதான் வால். இப்போ அநேகர் இன்னைக்கு வானத்தில் நட்சத்திரங்களைப் போல இருந்தவர்கள் பொய் போதகத்தினால கீழே விழுந்து கிடக்கிறாங்க. நான் முதல் அதிகாரத்தில் பேசும்போதே சொன்னேன், நட்சத்திரங்களை பற்றி சொல்லும்போது, இந்த நட்சத்திரம் கர்த்தருடைய கருத்தில் இருந்தால் நட்சத்திரம் ஏந்த போடும். அது பொய் போதகத்தில் கலந்தால் விழுந்து போகும். அது தாறுமாறாக, அது சத்தியத்தை விட்டு விலகி இஷ்டப்படி போனால் தாறுமாறாக ஓடுகிறது. அது மார்க்கம் தப்பெழுகிற நட்சத்திரம்னு யூதாவை பெற்று சொல்லுகிறார். எனவே தேவ ஊழியர்கள் கர்த்தருடைய கருத்தில் எப்போதும் காணப்படத்தக்கதாக தேவனுக்கு பயந்து சத்தியந்தபடியே இருக்க வேணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வானத்து நட்சத்திரங்களை 1/3 விழத்தளிச்சா அப்புறம் இந்த பாம்பு என்ன செய்யணும்னா அந்த ஸ்திரியை தேடி இதை ஆண்பளை கிடைக்கல, ஸ்திரீயுடைய சந்ததியை துக்கப்படுத்தி போச்சு. இந்த பாம்பை பற்றி நாம் இன்னொரு காரியம் அறிய வேண்டுமானால், இந்த பாம்பு பிசாசுடைய எண்ணம் எப்போதுமே தேவனுக்கு விரோதமானது தான். தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறது, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிறது. அவனை ஆகாயத்து அதிகார பிரபுன்னு சொல்லியிருக்காங்க. எபேசியர் 2:2 அவனுக்கு ஆகாயத்து அதிகார பிரபுன்னு பேர். ஏன் அவன் ஆகாயத்து அதிகார பிரபுன்னு சொல்லியிருக்குன்னா, இவன் முதல்ல ஆகாயத்தில் தான் தள்ளப்பட்டான். இதைத்தான் எபேசியர் 6:12 பவுல் சொல்லும்போது, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்கிறான். எப்படி இந்த வானமண்டலத்தில் பொல்லாதவர்கள் வந்தது? சிலர் கேட்பாங்க, வாதுக்கு வர்றவங்க, ஏன் உங்கள் கடவுள் பிசாசை உண்டாக்குனாரு? ஏன் உங்கள் தெய்வம் பிசாசை உண்டாக்குனாரு? பிசாச தேவன் உண்டாக்கவே இல்லை. அவன் தேவ தூதனாகத்தான் உண்டாக்கப்பட்டான். அவன், நீங்கள் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14-15 படிக்கும்போது, அவன் காப்பாற்றுவதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட கேரூப், பத்மராகம், புஷ்பராகம், படிகப்பச்சை, எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கு முதலான நவரத்தினங்களும் பொன்னும் அவனை மூடிக்கொண்டிருந்தது. அவனுக்கு கோடாகோடியான ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. கர்த்தர் அவனை அரூபியாக சிருஷ்டித்து இந்த மேன்மையினாலேயும் இந்த அழகினாலேயும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக சிருஷ்டித்தார். அவனுடைய 2 சரக்குகளிலேயும் எல்லா விதமான இசைக்கருவிகள் இருந்தது. வேதம் சொல்லுது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியங்களும் உன் நாக சுரங்களும் உன்னில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். அப்படின்னா அவனை கர்த்தர் உண்டாக்குனதுலேருந்து ஒரு சர்டன் பீரியட், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அவன் கர்த்தரை ஆராய்ச்சி தெய்வ சித்தத்தின்படி நடந்துகிட்டு இருக்கிறான். ஒரு நாள் இவனுக்கு என்ன வருதுன்னா, எனக்கு இவ்வளோ அழகு இருக்குது, இவ்வளோ மேன்மை இருக்குது, இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என் சரகுல இருக்குது, இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் ஏன் கடவுளாகக்கூடாது? நான் ஏன் இந்த கடவுளை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும்? இன்றைக்கு நான் கடவுளை ஆராதிக்க மாட்டேன். ஏசாயா 14:11 சொல்லும்போது, அவன் என்ன நினைக்கிறான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வாடாப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்
என்றும் நீ உன் உள்ளத்திலே சொன்னாயே. கர்த்தருக்கு நம்ம பேசுகிறதா மட்டும் இல்லை, நம்ம நினைக்கிறதே தெரியும். அவன் உள்ளத்தில் நினச்சதை கர்த்தருக்கு தெரியுது. இப்போ நேபாத் நேச்சரை பற்றி சொல்லும்போது என்ன நடக்குது? அவன் அப்படியே அரண்மனை சுற்றி வரும்போது, இது என் மகிமை பிரதாபத்துக்கு என் ராஜ்யத்தின் அரண்மனைக்காக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவான். உடனே தள்ளப்பட்டான். அப்போ கர்த்தருக்கு ஒருத்தனை உயர்த்தவும் முடியும், அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை மேன்மைப்படுத்த அவனை தாழ்த்தவும் முடியும். அதான் ஒருத்தனை உயர்த்தவும் ஒருத்தனை தாழ்த்தவும் அவராலே முடியும். அல்லேலூயா. இப்போது என்னன்னா, அந்த பிசாசு இந்த தூதன் இவ்விதமாக நினச்சிட்டு மேலே போகும்போது கர்த்தர் அவனுடைய மகிமையை உறிஞ்செடுத்து அவனை அசுத்தாவிய வான மண்டலத்தில் ஒப்பு கொடுத்தார். அசுத்தாவியா இன்றைக்கும் வான மண்டலங்களிலே அசுத்தாவிகள் சேனை சேனையாக இருக்குது. எசேக்கியா பிரான்சிஸ் இந்த அந்த பழைய ஊழியத்தை விட்டு எஃப்எம்பிபியை விட்டு வந்து அரைசன் ஆர்மி என்ற ஒரு ஊழியத்தை எனக்கு உருவாக்கணும் கர்த்தர்னு அழைச்சாருன்னு சொல்லும்போது அவர் ஒரு இடத்துல ஒரு சாட்சி சொன்னார். நாங்கள் ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போகும்போது குடும்பமாக ஒரு நாள் உபவாசம் பண்ணாமல் ஊழியத்துக்கு போகிறதே இல்லை அப்படின்னார். அநேக ஊழியர்கள் அதை பற்றி சாட்சி சொல்லியிருக்காங்க. நானும் இந்த ஊழியத்தில் பல விஷயங்களை அனுபவிச்சிருக்கிறேன். சில இடத்துல போனால் ஜெபம் பண்ணவே முடியாது, சில வீடுகளில் போனால் ஜெபம் பண்ணவே முடியாது, அப்படியே ஜெபம் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஆனால் சில வீடுகளில் போனால் ஜெபத்தை முடிக்கவே முடியாது. அப்போ தேவ பிரசன்னமுள்ள வீட்டில் தேவனை ஆராதிக்கலாம், தேவ பிரசன்னமுள்ள ஊரில் தேவனை ஆராதிக்க நமக்கு திறந்த மனதில் நல்ல வெளிச்சம் இருக்கும். சில இடத்துல ஆராதிக்கவே முடியாது, அந்த இடத்துல வான மண்டலத்தின் ஆவிகள் இருக்கும். அப்போ நம்ம எந்த இடத்துல போனாலும் வான மண்டலத்தில் அசுத்த ஆவிகளை விலைக்கு ஜபிக்க வேணும், அசுத்த ஆவியை அழிக்க முடியாது. அது ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. பிசாசுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அது வரையிலே அவன் இருப்பான். நம்ம ஊழியக்காரங்களை சிலர் பிசாசை துரத்த போகும்போது எங்கே பார்த்தாலும் அநேக சொல்கிறத பார்த்துருக்கிறேன். பிசாசு தனக்கு கொஞ்சம் காலம் உண்டண்டு அறிந்து பிசாசு தனக்கு கொஞ்சம் காலம் உண்டண்டு இல்லை, அவனுக்கு இப்போ எல்லாம் தெரியாது கொஞ்சம் காலம் உண்டு. ஆனால் அவனை துரத்துகிற காலம் இது அல்லன்னு அவனுக்கு தெரியும். இயேசு கல்லறை இடத்துல வாசமாக இருந்த அந்த லேகியோன் பிசாசை துரத்த வரும்போது அவன் சொன்னான், காலம் வரும்பன்னு என்னை வேதனைப்படுத்தாதே, உமக்கு எனக்கு என்ன, நீ தேவனுடைய குமாரன், காலம் வரும்பன்னு என்னை வேதனைப்படுத்தாதேன்னு சொன்னான். அப்படின்னு அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. இயேசு அவரிடத்தில் வந்த அந்த நேரம் அவனை துரத்துகிற நேரம் இல்லைன்னு அவனுக்கு தெரியும். இயேசு சோதிக்கப்பட்ட பின்பு சில காலம் சத்துரு அவனை விட்டு விலகினான். பிசாசு சோதித்தான், சில காலம் அவனை விட்டு விலகினான், மறுபடியும் வந்தான். அப்போ பிசாசுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு, அவனுக்கு எப்போது தனக்கு கொஞ்ச காலம் உண்டுன்னு தெரியுமா? இந்த 12ஆம் அதிகாரத்தில் அந்த 6ஆம் வசனத்தில் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதரும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்கள் யுத்தம் பண்ணியும் ஜெயம் பெறவில்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படவில்லை. அந்த பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தரையிலே வெட்டப்பட்டது. அது தரையிலே வெட்டப்பட்டது. அந்த நேரத்தில் தான் பிசாசு கீழே வரான், அது வர வான மண்டலத்தில் இருக்கிறான். இனி பாருங்க, யூதா 6ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லும்போது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதரையும் அவர் தப்ப விடாமல் மகா நாளின் நியாய தீர்ப்புக்காக அந்தகாரத்தில் கட்டி நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்போ பிசாச கர்த்தர் அந்த வானமண்டலத்தில் அந்த தேவ சமூகத்திலேருந்து விலைக்கு தள்ளி அவன் அந்தகாரத்தில் நித்திய சங்கிலியில் கட்டி வச்சிருக்கிறார். எவ்விதமாக தேவாதி தேவன் பரலோகத்திலே இருந்து சர்வலோகத்தை ஆளுகை செய்து இயேசுவை இரட்சகராக அனுப்பி தமக்கென்று ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறாரோ, அதே போல் பிசாசு பாதாளத்தில் இருந்தாலும் அவன் தூதர் முழு உலகத்திலே அனுப்பி அந்தி கிறிஸ்துக்கு ஒரு மனவாட்டி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், எவ்விதமாக அரூபியான தேவன் பரலோகத்திலே இருந்து உலகத்தை ஆட்சி செய்து தம்முடைய குமாரனாகிய இயேசு இரத்தத்தின் மூலமாக இயேசுக்கு மனவாட்டியாக ஒரு சபையை ஆயத்தப்படுத்துகிறாரோ, அதே போல் பிசாசு அவன் பாதாளத்தில் அடைக்கப்பட்டாலும் தன்னுடைய தூதரை அனுப்பி ஆங்காங்கே குடியிருந்து, ஆங்காங்கே ஆலமரத்தடியில் ஒன்று, முச்சந்தியில் ஒன்று, அந்த ரோட்டு வாரத்தில் ஒன்று இருக்குதுல்ல, இதெல்லாம் விழுந்து போனதுக்கு தான்.
அதுகள் மூலமாக பிசாசு ஜனங்களை ஏமாட்டி அந்தி கிறிஸ்துக்கு மனவாட்டி ஆயத்த பண்ணுகிறான். அதை நாம் அடுத்து இன்னொரு பாடத்தில் படிப்போம். அந்தி கிறிஸ்துடைய மனவாட்டி யார், அவ எப்படி இருக்கா அப்படின்னு. ஆனப்படினால இந்த பிசாசு கீழே விழுவான் பார்த்தீங்களா, அப்பந்தான் அவனுக்கு தெரியும் இனி எனக்கு கொஞ்சம் காலம்தான், இனி எனக்கு கொஞ்சம் காலம்தான், இனி எனக்கு கொஞ்சம் காலம்தான். அப்போது பரலோகத்தில் ஒரு சத்தம் கேட்குது, பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவளே கலிகூறுங்கள். பிசாசு கீழே தள்ளப்பட்டு போனான். இந்த கீழே தள்ளப்பட்ட பிசாசு தான் அந்தி கிறிஸ்துவ அபிஷேகம் பண்ணி அவனுக்கு பலனை கொடுத்து அவனை முழு உலகத்துக்கும் தலைவனாக மாற்றும். அப்பந்தான் அந்தி கிறிஸ்து பேயாக இருப்பான். உள்ள விட்ட ஜனங்களும் பிசாசாக மாறுவாங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற திருத்துவம் தெய்வீகத்தில் இருக்கிறது போல பிசாசுக்கும் வல்சர்ப்பம் அந்தி கிறிஸ்து கள்ள திருக்கத்தி என்று திருத்துவம் உண்டு. மறுபடியும் சொல்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற தெய்வீக திருத்துவம் இருக்கிறது போல வலுசர்ப்பம் அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி என்ற திருத்துவம் பிசாசுக்கு உண்டு. நாம் உலகத்தை நிலப்பரப்பை நாம் தேசம் பங்கிடுகிறோம். பார்த்தீங்களா, இப்போ நம்முடைய சைனாவில் எல்லை தகராறு, சீனாக்காரன் எல்லையில் தகராறு பண்ணுறான்ல, அப்போ நம்ம பவுண்டரியை பாதுகாக்க நம்முடைய மேய்ப்பர்கள், நம்முடைய வீரர்கள் இருக்காங்க, சமாதான உடன்படிக்கை இருக்குதுல்ல. அதே போல் கடல் பகுதியை நம்ம பங்கு வச்சுருக்கிறோம் இல்லை. நம்முடைய ராமேஸ்வரம், நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் போட்டி பிடிக்கிறாங்கன்னு அடிக்கடி இலங்கைக்காரன் பிடிக்கிறாங்க இல்லை. நம்முடைய வானமண்டலம் நமக்கு இருக்குதில்ல. சில பிரச்சனைகள் வரும்போது இந்த தேசம் வானமண்டலத்தை தன்னுடைய எல்லையை மூடினோன்னு சொல்கிறாங்கல்ல. இதே போல் பிசாசு பங்கு வச்சுருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு எல்லையை பங்கு வச்சு வானமண்டலத்தில் ஆட்சி செய்து இருக்கிறான். அதனால தான் தானியேலுக்கு செய்தி கொண்டு வந்த பிசாசை பெர்சியா தேசத்து அதிபதி தடை பண்ணினான். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவன் ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு தலைவராக வச்சுருக்கிறான். அப்போ பெர்சியா தேசத்துக்கு ஒரு ஆவிக்குரிய பெர்சியா தேசத்து வானமண்டலத்துக்கு ஒரு ஆவிக்குரிய அந்தகார சாத்தான் இருந்தான். அவன் தான் தானியேல் தடை பண்ணி வச்சுருந்தான். எத்தனை நாள்? 21 நாள். இவ்விதமாக பிசாசு வானமண்டலத்தையும் பிரித்து வச்சு தனக்குண்டு ஆக்கிரமித்து வச்சு தனக்குண்டு ஒரு ஜனத்தையும் ஏற்படுத்தி தேவனுக்கு ஒரு விதமாக முறையிட்டுக்கிட்டே இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த பிசாசு தன்னுடைய வாளினாலே தேவ ஜனங்களில் 1/3 பங்கை கீழே இழுத்து தள்ளினான். தேவ ஜனத்துக்கு விரோதமாக போராடி கொண்டு இருக்கிறான். தேவ ஜனத்துக்கு எப்போதும் எதிரியாக இருந்து கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நம்முடைய மறைந்த பாஸ்டர் பாயில் யாங்கிச்சோ சொல்லுவார். எப்படி சொல்லுவாருன்னா, ஒரு முறை அவர் ஜெர்மன் அவர் ஒரு இடத்துக்கு ஊழியம் நடத்திட்டு வரும்போது, யாங்கிச்சோ மறந்தாருன்னு சொன்னேன், தெரியல. சரி, யாங்கிச்சோ எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்கிறாருன்னா, ஒரு முறை அவர் ஊழியம் கூட்டம் நடத்திட்டு வரும்போது ஜெர்மனியிலேருந்து ஊழியம் நடத்துறதுக்கு அவருக்கு ஒரு அழைப்பு வந்ததான். அவருக்கு ஜெர்மனாலே பிடிக்காது. ஒன்று, ஜெர்மனில் ஜெப ஐக்கியம் கிடையாது. வானமண்டலம் அந்தகாரமாக இருக்குது, அங்கே ஊழியம் செய்ய முடியாது. அதே பிரசங்கத்தை மற்ற இடத்துல படுக்கும்போது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனால் ஜெர்மனியில் ஊழியம் செய்யும்போது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, உலக மகா யுத்தத்தில் ஜெர்மானியர்கள் கொரியாவை ரொம்ப துன்பப்படுத்தியிருக்காங்க. இவர் அந்த ஊழியர் கூட்டத்துக்கான அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் போகமாட்டேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறார். கர்த்தர் நீ போன்னு சொல்கிறார். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாள் ஊழியர் கூட்டம் ஜெர்மனியில். இவர் போகிறார். புதன்கிழமை சாயங்காலம் ஆயத்த கூட்டம். ஏதேசம் 400 ஊழியர்கள் வந்திருக்காங்களாம். அந்த 400 ஊழியர்களும் எழுப்பி விட்டு இவர் பைபிளை திறந்து வச்சுட்டு சொன்னாராம், நான் உங்களை ஒருத்தரையும் நேசிக்கலை, நான் உங்களையெல்லாம் வெறுக்கிறேன், நான் உங்களையெல்லாம் சபிக்கிறேன், எனக்கு எங்கே வேறு இஷ்டமே கிடையாது. இப்போமே பூமி பிளந்து நீங்கள் எல்லாம் உள்ளுக்கு போயிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும்னு. ஜனங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னையா ஊழிய கூட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் அவரை கூப்பிட்டோம், இப்படி பேசுகிறாருன்னு ஜனங்கள் மத்தியில் ஒரே பெருமூச்சும் அழுகவையும். அவர் என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், 2ஆம் உலக மகா யுத்தத்தில் நீங்கள் எங்களை என்ன செஞ்சீங்க? எங்கள் கற்பிணிகளை கொன்னீங்க, எங்கள் கற்பிணிகளை வயிற்றில் உள்ள கருவையெல்லாம் எடுத்து எரிச்சிங்க, எங்கள் ஜனங்களை மோசம் போக்குறீங்க, நான் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பேன்னு கேட்டாராம். அந்த ஜனங்கள் 400 ஊழியர்களும்
ஒவ்வொருத்தராக இவர்கிட்ட வந்து கையை பிடிச்சி முத்தம் பண்ணி அழுது மன்னிப்பு கேட்டு, ஐயா எங்களுக்கு தெரியாது, என்னுடைய பிதாக்களும் எங்களுக்கு இதை சொல்லித்தரல, எங்கள் ஸ்கூலையும் எங்களுக்கு அதை எங்களுக்கு சொல்லித்தரல, நாங்கள் எல்லாம் வருத்தப்படுறோம், எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி எல்லா அழுகையும் பெருமூச்சும் வந்து எல்லாரும் ஒப்புரவாகி சமாதானம் பண்ண பிறதான வேலைக்கிழமையிலேருந்து ஊழியர் கூட்டத்தை நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வான மண்டலத்தில் அசுத்தாவிகள் இருப்பது எவ்வளவு ஆபத்து. அப்போ இந்த வலு சர்ப்பம் என்ன செய்துன்னா, வலு சர்ப்பம் வான மண்டலத்தில் அந்த ஆட்சி செய்து பொல்லாத ஆவிகளாக இருந்து தேவ ஜனத்தை மோசம் போக்குறது. அவன் இன்றைக்கும் என்றைக்கும் அந்த கிரியை செய்வான். இயேசு இந்த உலகத்தில் ஆட்சி செய்யும்போது அவனை பிடிச்சி 1000 வருஷம் அடக்கி போடுவார். அப்போ 1000 வருஷம் அரசாட்சியில் பிசாசே இருக்காது. 1000 வருஷ அரசாட்சி என்று ஒரு பாடம் படிப்போம். அப்போது இந்த பிசாசுடைய ஆதிக்கம் ஒழிஞ்சி நம்முடைய நாடு, தேசம், உலகம் எவ்விதமாக சமாதானம் இருக்கும் என்று நம்ம இன்றைக்கு பார்ப்போம். எனவே இப்போது நம்ம இந்த 12ஆம் அதிகாரத்தில் முதலாவது அந்த ஸ்திரியை பார்த்தோம், 2வது ஸ்திரீ வனாந்தரத்தில் இருந்ததை பார்த்தோம், 3வது வலு சர்ப்பத்தை பற்றி பார்த்தோம். இப்படி இந்த காரியங்களையெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு படிக்கும்போது கர்த்தர் இந்த வேத வசனங்களை அறிந்து அவைகளின்படியே நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு வழி செய்வார். இந்த ஆண் பிள்ளை அது ஒரு தனிப்பாடம், நம்ம அதை தனியாக படிக்க வேணும். இவ்விதமான ஒரு மேலான வேதத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடியினால நாம் கர்த்தரை நன்றியோடு துதித்து கர்த்தருக்கு பிரியமாக இருந்து பிசாசின் கிரியை இன்னதென்று அறிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேணும். பவுல் சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன்களை விட்டு ஓடி போவான். அநேகருக்கு பிசாசு வரதுன்னு தெரியாது, பிசாசும் கிரியை செய்யவும் செய்கிறாது. பிசாசு நான் முதல்ல ஒரு செய்தியில் சொன்னது போல் சொல்லிட்டு போக மாட்டான், சொல்லிட்டு வரமாட்டான். இயேசு வெளியே போகும்போது சொல்லிட்டு போக மாட்டார். எனவே பிசாஸ் அவனுடைய கிரியைகளினாலே நாம் அறிய வேண்டும். இயேசு சொன்னார், மரமானது தன் கிரியைகளினாலே அறியப்படும். நல்ல கனி கொடுக்குற மரமெல்லாம், நல்ல கனி கொடுக்கறது நல்ல மரம், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது. மற்ற 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லும்போது அதை சொல்கிறார். எனவே பிசாசின் கிரியைகளை அறிந்து பிசாசுக்கு இடம் கொடாமல் பிசாசுக்கு எதிர்த்து நின்று தேவ சபையாக இருந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை தந்து இதை உணர்ந்து கொள்ளும்படியாக, இதை அறிந்து கொள்ளும்படியாக, இவைகள் இப்படி வாழும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. தேவனுடைய அனுக்கிரகம் நம்ம இருக்கிறபடினால தான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பிசாசு ஏமாற்றுகிறவன், பொய் சொல்லுகிறவன், வஞ்சிக்கிறவன், அவன் திருடனை போல வருவான். இயேசு அவனை பற்றி சொல்லும்போது திருடன் சொல்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னார். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை திருடுவான், நம்முடைய சந்தோஷத்தை திருடுவான், நம்முடைய சமாதானத்தை திருடுவான், நம் தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியத்தை திருடுவான். அவனுக்கு நம்ம ஒரு வகையிலே இடம் கொடுக்கக்கூடாது. எவ்வளவு மேன்மையான காரியமாக இருந்தாலும் வசனத்துக்கு விரோதமான காரியத்தை ஊழியர்கள், விசுவாசிகள் எடுக்கக்கூடாது. இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் எல்லாவற்றையும் நஷ்டம் பண்ணினேன், கோப்பையுமாக எண்ணுகிறேன். இன்றைக்கு சிலர் தெய்வீக காரியங்களை விடவும் உலக காரியங்களை, உலக மேன்மைகளை பெருசாக தூக்கி வைக்கிறாங்க. அது வேதனைக்குரிய காரியம். எனவே தேவ ஜனங்களாகிய நாம் தேவனை பிரியப்படுத்தி பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவன் கிரியைகளை அழிக்க கர்த்தர் நம்மளை பலப்படுத்த வேணும். பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை இயேசு நாமத்தில் நம்ம விடுதலையாக்க வேணும். நம்ம கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை தேவனுக்காக வைராக்கியமாய் செய்து தேவ சமூகத்திலே மாசற்ற மக்களை நிலைநிறுத்தப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.